சீமை அவர்களே வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போட்டேங்க. டா டாஸ்மார்க் பற்றி. அதுக்கு இன்னும் பதிலே வரலைங்க. இந்த இந்த குடிமகன் அவர்கள் நான் உங்ககிட்ட நேற்று சொல்லியிருந்தேங்க. அது திரும்பி சொல்லிட்டு பாருங்க. ஒன்றா டாஸ்மார்க்கை மூடுங்க, இல்லைன்னா இது பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் திறந்து விடுங்க. இந்த இதுக்கு இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, இந்த குடிமக்கள் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி வராங்க, சரிங்களா? இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருமே அங்கே போக மாட்டாங்க. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே வச்சா, அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வச்சா, அதெல்லாம் 5 கிலோமீட்ரு 6 கிலோமீட்ரு நடக்கணுங்க. போய் வர 4 கிலோமீட்டர் ஆகுங்க. அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகியே இந்த போதை கிட்ட ஆகிட்டாங்கன்னா அவங்க அங்கேயே படுத்துருவாங்க. அப்புறம் வீட்டில் யாருமே இல்லை. அப்புறம் வீட்டில் அவங்க சம்சாரம் ஒய்ஃபு கீஃபு எல்லாமே இதாகணுங்க. ஏங்க நீங்கள் இந்த மக்களை இது பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் மக்களை நீங்கள் கொன்னுட்டு இருக்கீங்க, சரிங்களா? இதுக்கு நேற்று சாயங்காலமே ஒரு வீடியோ போட்டேங்க. இதுக்கு நீங்கள் இமீடியட்டாக ஒரு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அது சிஎம் அவர்களுக்கும் டாஸ்மார்க் அமைச்சர் அவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு கோரிக்கைங்க. இது கம்பல்சரி நீங்கள் ரீப்ளே கொடுத்தே ஆகணுங்க. இது மக்களுக்கானாச்சு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இது நீங்கள் இது பண்ணுங்க. நீங்கள் கம்பல்சரி இந்த ரீப்ளே வேணுங்க. இது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும், என்னுடைய ஃபாலோவர் எல்லாத்துக்கும் என்னுடைய ஒரு பண்ணுங்க, ஒரு நன்றி கடன் உங்ககிட்ட சொல்கிறேங்க. எல்லாம் அவருக்கு போகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.